Hello everybody, இன்னைக்கு வந்து நம்ம சேப்பங்கிழங்கு அதை வச்சு நம்ம பொரியல் பண்ண போறோம். இங்க வந்து ஃப்ரோசன் கிடைக்கும். ஆல்ரெடி நல்லா தோலெல்லாம் உரிச்சு க்ளீன் பண்ணி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் உள்ள கட் பண்ணி. ஸோ அதை வச்சு நம்ம பொரியல் பண்ண போறோம். வெரி சிம்பிளான ஒரு பொரியல். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு அண்ட் சீரகம் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த பேக்கெட்டை பாருங்க, ஃப்ளேமை சிம்மர் பண்ணிக்கோங்க. ஃப்ரோசன் போடும்போது ஃப்ளேம் கம்மியாக இருக்கணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டு போட்டுட்டு உடனே லிட்டை போட்டுக்கணும். ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படி இருக்கட்டும். 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டிக்கியாக இருக்கும், இந்த மாதிரி கொலக்கொலான்னு இருக்கிற ஒரு வெஜிடபிள். அதனால் நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக இதை வதக்கணும். திரும்பவும் லிட் போடுறேன். கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். உங்கள் அடுப்பை பொறுத்து ஏன்னா அடியில் ஒட்டாமல் இப்படி ஒட்டாமல் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வெரைட்டி ஆஃப் கிழங்கு வந்து இந்தியாவில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இது வந்து டாரோ ரூட் இது பேரு. ஆனால் இவங்க சேப்பங்கிழங்குன்னு அதில் அந்த மாதிரி ஆர்வின்னு போட்டிருக்காங்க. பட் எனக்கு ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் த சேம் திங் இந்தியாவில் கிடைக்கிறதா. ஆனால் டேஸ்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற சேப்பங்கிழங்கு மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல வந்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர், ஒரு ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளார், எனி ஸ்டோர் பாட் ரைஸ் ஃப்ளார், சும்மா கொஞ்சம் ஒரு ஸ்ப்ரிங்கிள் போட்டு இந்த அரிசி மாவு போட்டால் என்ன ஆகும்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகும். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உப்பு, சால்ட் ஷேக்கர் எடுத்து இங்கே உப்பு போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இப்படி கொஞ்சம் ட்ரை ஆகுதுல்ல, இந்த ட்ரை ஆகும்போது கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆயிடும். ஏன்னா அவங்க தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கலாம் அந்த ஃப்ரோசன் இதில். நீங்களும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிங்கன்னா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வேகும். இது காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ காரம் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் சும்மா கொஞ்சம் போடுறேன். ஏன்னா நான் நினைக்கிறேன் என்னோட பெரிய பையன் இது ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, இன்னைக்கு ட்ரை பண்ண சொல்லுவோம். அவனுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஸ்டைலில் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்க வேண்டியதான். ஸோ இதை வந்து நல்லா ஸ்லோ ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த அரிசி மாவு எதுக்கு போடுறோம்னா, மேலே ஒரு தின் கோட்டிங் வருது பாருங்க, அதுக்காக. இன்னும் நிறைய எண்ணெயை ஊற்றி நல்லா சூப்பராக வதக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கிறிஸ்பியாக 6 ரேஞ்சுக்கு வந்துடும். ஆனால் நான் அவ்வளோ பவுடர் போடுறதில்ல. இப்போதான் நான் வந்து வீக்லி விளாக் போட ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து டெய்லி என்ன சாப்பிட்றோன்றத முடிஞ்ச அளவுக்கு பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்ட முயற்சி பண்ணுறேன்.
சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே கூட ஒரு பவுலில் போட்டு நீங்கள் சாப்பிடலாம். எந்த ரூட் வெஜிடபிளோட வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த விதமான கிழங்கு வகையை வச்சு இதே ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Like, share and subscribe to my channel. As always, thank you for watching and happy cooking.